அடிச்சக்கச்சவந்த அழக கொஞ்சம் செழிச்சு கிடக்கும் திமிர 10 வருஷம் பக்கம் இருந்தும் பார்த்ததில்லடி நானும். அந்த ராஜ கதவு திறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா பத்தியம் கிடந்த மாப்பிள்ள பையனும் பைத்தியமாக வேணும். அடி தூக்கி இருக்கும் அழகு அவன் தூக்கம் கெடுத்து போகும். அடி பாக்கி இருக்கும் அழகு உசிர் பாதி வாங்கி போகும். லைலா எடி லைலா, இந்த கண்ணாடியை எங்க வச்சு தொலைஞ்சேன்னு தெரியல, காணமே. அத்தை என்னாச்சுத்த, எங்கேயும் வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா ஆமாப்பா மருமேனே, மொய் செய்ய வனசா வீட்டுக்கு போகணும். அதான் இந்த குட்டிட்ட கண்ணாடி எங்கன்னு கேக்குறேன், என்னன்னு கூட கேட்காம உள்ளக்கே உட்கார்ந்துருக்கா. லைலா, அத்தை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ உள்ள என்ன பண்ற? கண்ணாடி கேக்குறாங்க பாரு, எடுத்து கொண்டு கொடு. எனக்கு ஆகாத வீட்டுக்கு மொய் செய்ய போறேன்னு போகும், நான் அதுக்கு ஒவ்வொன்னா தேடி கொடுத்துட்டு உட்கார்ந்துக்கணுமா? கண்ணாடியை 2 நாளா காணோம். போறதுன்னா போ சொல்லுங்க, இல்லைன்னா பேசாம விழுந்து படுக்க சொல்லுங்க. அத்தை ஒரு 5 நிமிஷம் இப்படி உட்காருங்க, நான் போய் எங்கனக்குள்ளையாவது இருக்கான்னு தேடி பார்த்து எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் இருக்கட்டும் மருமேனே, பக்கத்து வீடு தானே, இப்படி போயிட்டு வந்துடுவேன். கண்ணாடி இல்லைன்னா என்ன, ஏதுக்கும் இருக்கே நோக்கில் கல் மண்ணு கிடந்துச்சுன்னா வாரி விட்டுருமேன்னு கேட்டேன். அதுக்கு உங்க பொண்டாட்டி எப்படி கடுப்படிக்கிறா வத்தியலா? அது ஒண்ணும் இல்லத்த, பணசாவோ உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்றிய, அவன் நல்லா இருக்க கூடாது கெட்டு போகணும்னு நினைக்கிறிய. ஆனா மொய் மட்டும் 50,000 கொண்டு செய்யணும்னு எதிர்பார்க்கறியல, அந்த கோவம் தான், வேற ஒண்ணும் இல்லத்த. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. அப்போ நான் அந்த எருமைட்ட அந்த தானே எடுத்து சொல்றேன். அவளுக்கு எங்க புரியுது? அவளை பிடிக்கையும் பிடிக்கலைங்கிறது 2ஆம் பட்சம். நம்ம செய்யற முறைய செஞ்சு விட்டணும்ல. நம்ம யாரு எவரு இந்த ஊர்ல எப்படி இருக்கோங்கிறது இந்த ஊர் ஆளுக எல்லாருக்கும் தெரியும். அவன் அப்பனோட பிறந்த மாமியா, கல்யாணத்துக்கு அவளும் இவளும் நகை போட்டாக பகை போட்டாக என்னென்னமோ செஞ்சாக. இந்த பங்கசம் ஒண்ணுமே செய்யலையாம்ல அப்படின்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடக்கூடாது இல்லப்பா. அதனாலும் கழுத இந்த பிச்சை காசு 50,000 இதை கொண்டு போய் செஞ்சுட்டு வர்றதுனால என்ன குடி மூழ்கி போகுது. சரித்த சரித்த, சரி போய் செஞ்சுட்டு வாங்க போங்க. சரிப்பா சரிப்பா, சரி அப்ப நான் போய் செஞ்சுட்டு வரேன். இல்ல ஏதோ உங்க அம்மா மனசு வைக்க வந்து நம்ம உங்களுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம், நம்மளே ஓசி சோறு திண்டுக்கிட்டு இருக்கோம். இதுல நீ அதிகாரம் வேற பண்ணிக்கிட்டு இருக்க. கண்ணாடி தானே கேட்கறாங்க விசேஷக்கார வீட்டுக்கு போறோம்னு, அதை எடுத்து கொடுக்க உன்னால முடியாதா? இங்க பாருங்க, அப்புறம் என்னத்தையாவது சொல்லிடுவேன், பேசாம போயிருங்கம்மா. அந்த 50,000க்கு என்னென்ன பாடுபட்டோன்னு உங்களுக்கு தெரியாது. சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு. அந்த தாய் கிழவி தான் அவளுக்கு 50,000 செய்யணும், இவளுக்கு 1 லட்சம் செய்யணும்னு காசு அள்ளி இறைச்சிக்கிட்டு இருக்கா. அவ ஆடுற ஆட்டத்துக்கு நானும் ஆட முடியுமா? வருது நல்லாத்தான் வாயிலாமா. சரி கதவை தோறடி, கதவை ஏன் பூட்டி வச்சிருக்க? அந்த தாய் கிழவி மூஞ்சியை பார்க்காம தாங்க கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன். எப்படி கிளம்பி போகுது பாத்தீங்களா? தம்பி மக வீட்டுக்கு 50,000 மொய் செய்ய போகுதான். அதனால பழைய சேலையை கட்டிட்டு போக கூடாதுன்னு கெத்தா எப்படி புது சேலை மாட்டி கழுத்துல செயின் போட்டு எப்படி எல்லாம் பகுமானம் பண்ணிக்கிட்டு போகுது பாத்தீங்களா? அடி லூசு, அதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு சேர வேண்டியது தானே, நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அட வாடி, வந்து கதவை தோறவா, போய் சாப்பிட ஏதாவது கொண்டுட்டு வா, வயிற்று பசிக்குது. வாரேன் தம்பியை உள்ள கூட்டிட்டு போமா. அக்கா துணி எடுத்து வச்சிருக்கால, அதை எடுத்து கொடுத்து மாத்திக்கிற சொல்லு. சரிக்கா. இனி ஜீவாவும் அக்காவும் ஆளையே காணோம். காலையில இருந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லாத்துக்கும் ஓடி ஆடி பாத்துக்கிட்டே தெரிஞ்சாங்கல்ல, அதான் ஒரு மாதிரி தலையை சுத்திக்கிட்டு கிருகிருன்னு வருதுன்னு சொல்லிச்சு. திண்ணையில உட்காந்துருக்குப்பா, கூப்பிடவா? இருக்கட்டும் மைனி, கிளம்பிட்டாலோங்கிறதுக்காக கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏவனசா, தலையை சுத்திக்கிட்டு வர்ற பிள்ளைக்கு ஒரு ரோட்டா காப்பி தண்ணி போட்டு கொடுத்துருக்க கூடாது? கொடுக்காம எப்படி இருப்பேன், போட்டு கொடுத்துட்டக்கா, குடிச்சுக்கிட்டு தான் திண்ணையில உட்காந்துருக்கு. சரிம்மா, அப்ப பொண்ணு மாப்பிள்ளைக்கு துணி எடுத்து வச்சிருக்கீங்க, போய் அதை எடுத்து கொடு, அவங்க கட்டிக்கிறட்டேன். சரிக்கா. கொழுந்தனாரே உள்ள வாங்கப்பா. நைந்தரா, கொழுந்தனை கூட்டிட்டு வா. சரிக்கா. மைனி, ஜீவா வெக்கப்பட்டுட்டு வெளியிலேயே நிப்பான், நான் கூப்பிட்டேன்னு 1 நிமிஷம் வர சொல்றீங்களா? ஐயா, நான் வரையிலேயே சொல்லிட்டு தான் கொழுந்தனாரே வந்தேன். காரை ஓரம் கட்டிட்டு வராம சொல்லிச்சு, இன்னும் காணா. சரி நீங்க உள்ள போங்க, நான் போய் தம்பியை கூட்டிட்டு வரேன். ஓகே மைனி. நைந்தரா, அந்த சூட்கேஸ் மேல வாங்கி வச்சிருந்தோம்ல, அந்த துணியை கொழுந்தனுக்கு எடுத்து கொடு, மாத்திக்கிறட்டேன். நான் போய் ஜீவா தம்பியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிக்கா. ஏண்டி நடுவாளி, இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உனக்குள்ள இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கட்டதை செஞ்சு வச்சுட்டு போக கூடாது? அத்தா இப்படியா இழுத்துக்கிட்டு ஓடுவாவோ மாமியா? அக்கா, என் மாமியாலாம் அடுத்த வீட்டுக்கு வந்து 6 மணி வரைக்கும் நின்று நலுங்கு வச்சு பொட்டு குங்குமம் எடுத்து வச்சுட்டு போன வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சுக்க. 6 மணிக்கு மேல அதுக்கு கண்ணு தெரியாதுக்கா, மாலை கண்ணு நோயி. அடி என்ன சொல்ற, மாலை கண்ணா?
அட ஆமாக்கா, 6 மணிக்கு மேலே என் கிளவி பக்கத்தில் ஒரு பூதம் வந்து நின்றா கூட யாரடி இந்த சின்ன புள்ள தூக்கிட்டு போங்கன்னு சொல்லும். அந்த அளவுக்கு கண்ணு தெரியாமல் சுற்றிக்கிட்டு தெரியும்க்கா. 8 மணிக்குள்ளே சுகர் மாத்திரை போடலைன்னு வை, கை காலெல்லாம் விடவடன்னு வந்து மறுநாள் காலையில் 7 மணி 8 மணிக்குள்ள போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு சுகர் உடம்பு பூரா ஊறி போய் கிடக்குக்கா. அதை போய் இரு நலுங்கு வை, நல்லது கெட்டது செய்யினா செய்யுமா. பாவமுடி, சுகர் கூடிருச்சு கொண்டுருச்சுன்னா கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில பார்த்து விடக்கூடாது. இப்படியா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டா மட்டும் எங்கள் கிழவிக்கு சுகர் குறைஞ்சிரும் பாரு. அட யாக்கா நீ வேற, என் மயனுக்கு வாங்கி வைக்கிற லட்டு பூந்தி ஜிலேபி மைசூர் பாக்கு அத்தனையும் 24 மணி நேரமும் திங்கிறது மட்டுமே வேலையா வச்சிருக்கா. அப்புறம் எங்கிட்ட சுகர் குறையும்? பாவமுடி, வயசான காலத்துல அப்புறம் நம்ம தானே பார்த்து விடனே. நம்மளுக்கே என்ன தேடி வீட்டுல இருக்கையில எதடா எடுத்து திம்பம்னு தோணுது. வயசான காலத்துல அதுக்கு திங்க தோணாது. திங்கிறதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா வரேன். சும்மா இருந்துட்டு தின்னுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. உடம்பு முழுக்க சுகரை வச்சுக்கிட்டு திண்டா அப்புறம் அடுத்த ஆடியிலேயே போய் சேர்ந்துருமா இல்லையா? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு மாமியா. ஓ மாமியா மாதிரி கல்லஞ்சக்காரியோ சரியான பிசாசோ என் மாமியா இல்லைக்கா. என் மாமியா நல்ல புள்ள. ஒரு நேரம் திட்டுனாலும் ஒரு நேரம் என்னை எப்படி பாசமாக வச்சுக்கிறேன் தெரியுமா? அதுவும் சரிதாண்டி அம்மா. ஒரு பொண்ணுக்கு புருஷன் கிடைக்கிறது மட்டும் புண்ணியம் இல்ல, நல்ல மாமியா கிடைக்கிறதும் புண்ணியம் தான். உனக்கு கிடைச்சிருக்கு, நல்லபடியா வச்சு வாழ்ந்துக்க. அம்பிடுத்த வேற என்னத்த சொல்ல? டவுசரையா, சத்தியமா அந்த நகையை நான் எடுக்கல டவுசரையா. நீங்களாவது என்னைய நம்புங்கய்யா. நீ எடுத்திருக்க மாட்டேன்னு இந்த ஐயாவுக்கு தெரியும்டா. நான் உன்னைய நம்புறேன்டா சிங்காரம் ஊதாரி பையதேன், உதவாக்கிற பையதேன், குடியார பையதேன். ஆனா அடுத்த வீட்டு பொருளுக்கு ஆசைப்படுற பையன் இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. தோடும் கொடுத்து நீ ஆனமான பொழப்பு பொழைச்சு நல்ல மனுஷனா ஆளாகி நின்றிருந்தா யாராவது உன்னைய கை நீட்டி ஒரு குறை சொல்ல முடியுமா? இல்ல ஓ மேல திருட்டு பழிதான் போட முடியுமா? கட்டுன பொண்டாட்டியும் நம்பாம பெத்த பிள்ளையில நம்பாம அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு போய் வந்திருக்கியடா. செஞ்ச தப்புக்கு ஒருத்தன் தண்டனை அனுபவிச்சான்னா அது சரிதேன்னு போகலாம். செய்யாத தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சிருக்கேன்னா ஓ மேல விழுந்த பழிய நீ தாண்டா போக்கணும். ஓ மேல விழுந்த கரைய நீ தான் துடைக்கணும். அதுக்கு நீ தானே முயற்சி எடுக்கணும். சும்மா வந்து இப்படி ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டா எல்லாம் மாறிடுமா? நீ தப்பு பண்ணல, நீ திருடலைங்கிறத நீ நிறுவி. பாவாட என்ன சிங்காரனே, என்னனே என்ன மகால் பக்கம் எல்லாத்தையும் நான் தான் எடுத்துட்டு வரேன்னு அக்காட்ட சொல்லி விட்டேன்லனே. நீ எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்க பாவா? இல்லடா பாவாட, செயின்னு தொலைஞ்சு போச்சுன்னு என் மேல பழி போட்டாங்கல்ல, அதான் வந்து தேடி பார்க்கலாமேன்னு வந்தேன். நாளைக்கு ஒரு முக்கியமான கல்யாணம் இருக்குன்னு இப்பதானே மகால்லாம் சுத்தம் பண்ணாங்க. நானும் கூடவே இருந்து எங்கனையாவது கிடக்கான்னு எல்லா இடமும் தேடித்தான் பார்த்தேன். ஆனா எங்கனையுமே செயினை காணோம்னே. நல்லா தேடி பாத்தியாடா? என்ன ஒரு இடம் விடாம இண்டு இருக்கு மூளை சந்துன்னு எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேனே. அந்த பாப்பாவோட செயினை எங்கனையுமே காணா. அது எங்கனக்குள்ள போட்டுச்சு எங்கனக்குள்ள விழுந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. பாவாட, சத்தியமா அந்த சங்கிலிய நான் எடுக்கலடா. எவனோ ஒரு திருட்டு பைய எடுத்துட்டு என் மேல பழிய போட்டுட்டாங்க. இல்ல அந்த புள்ள எங்கனையும் போட்டுச்சா கொண்டுச்சான்னு ஒண்ணுமே தெரியல. வாடா ஒரு எட்டு, என் மனசாட்சிக்கு இன்னொரு தடவை தேடி பார்த்துருவோம். அண்ணே, நான் இவ்வளவு நேரம் 2 ஆளை விட்டு கூட்டி தொடச்சி எல்லா வேலையும் பார்த்து தேடிட்டு தானே வந்திருக்கேன். இங்க பாருங்க, ஏதோ 2 கிளவி கட்டிட்டு போன பழைய சேலை மட்டும்தானே இருந்துச்சு. அதான் எந்த கிளவின்னு கேட்டு கொடுக்கலாமேன்னு கட்டப்பையில எடுத்து வச்சுக்கிட்டு கறி குழம்பு அது இதுன்னு கொஞ்சம் மிச்சம் மிசாடி கிடந்துச்சு. அதுகள் அந்த ட்ரம்முல ஊத்தி வச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு கிளம்புனேன். வேணும்னா உன் மனசாட்சிக்கு இன்னொரு தடவை போய் தேடி பார்த்துட்டு வா. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லனே. என்ன, உனக்கு அந்த நகைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைல. நீ அந்த நகையை திருடலைல. அப்புறம் எதுக்கு நீ பயந்து நடுங்கி ஒரு மாதிரி பம்மிக்கிட்டு தெரியுற? அட விடுனே, எவன் அந்த திருட்டுக்கு காரணமானவனா அவனுக்கு ஆண்டவன் கூலிய கொடுத்துட்டு போறான். நீ எதுக்கு கவலைப்படுற? அட தைரியமா தெம்பா இருனே. இப்படி நீ பம்மிக்கிட்டு நிக்கிறதுனாலதான் உன் மேல எல்லாரும் திருட்டு பழிய போடுறாங்க. யாரோ போட்டா பரவாயில்லடா, என் பொண்டாட்டியை என்ன நம்பலேடா பாவாட. அட நம்ம வனசாக்கா உன்னை ஏத்துறத நீ வனசாக்காவை இழுத்து போட்டு குத்துறத காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம் தான். இதுக்கு எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அட விடுனே, இன்னைக்கு நீ எடுத்தோம்னு சொல்லி திட்டுறது நாளைக்கு நீ எடுக்கலைங்கிறது தெரிஞ்ச பிறகு அட வாயா சிங்கு நான் தெரியாம திட்டிட்டோம்னு சாதாரணமா போயிட போகுது. இதுக்கு எதுக்கு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? வானே, முதல்ல வீட்டுக்கு வானே போவான். பரவாயில்ல பாவாட, நீ வீட்டுக்கு போடா, நான் அப்புறம் வாரேன். அட நான் ஆட்டோல தானே போறேன். சாமான்லாம் ஒண்ணு நிறைய இல்லனே. இந்த கட்ட பையன் அந்த 2 ட்ரம் மட்டும்தான். வானே, வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வானே, வீட்டுக்கு தானே போறேன். சரிடா பாவாட. சிங்காரனே, தப்பு செய்யறவங்களே நெஞ்சு நிமித்திக்கிட்டு தைரியமா இருக்கும்போது தப்பே செய்யலைன்னு உன் மனசாட்சிக்கு தெரிஞ்ச நீ எதுக்குனே கவலைப்படனே? விடுனே, எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குருவேன்.
இல்ல மச்சான், எங்கடா பேசணும்னு போனாலே 10 அடி தள்ளி நிக்கிறா. நான் என்ன சொல்ல வரேங்கிறத காதலியே வாங்க மாட்டேங்கிறா. இதுக்கு மேல நான் என்னடா பண்றது? அதுக்காக அம்சாவை அப்படியே விட்டுற முடியுமாடா? பின்னாடியே தொங்கிட்டு தாண்டா இருக்கேன். மகால்ல அவ போற இடத்துக்கெல்லாம் போய்கிட்டு, அவ வர்ற இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டு, பின்னாடியே ஒரு நாய்க்குட்டி மாதிரி தெரிய தாண்டா செய்யறேன். ஆனா என்ன திரும்பி பார்த்து நான் என்ன சொல்ல வரேங்கிறத 2 நிமிஷம் நின்று கேட்டானா போதும். அதுக்கு கூட எனக்கு டைம் கொடுக்கலைன்னா நான் எப்படிடா ப்ரூவ் பண்ணுவேன்? ஜீவா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்காதா? அம்சா கிட்ட பேசிட மாட்டோமான்னு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு நண்பா. விக்கி கிட்ட உன் லவ் மேட்டர் சொல்லி அம்சாவையும் என்னையும் சேர்த்து வைக்கணும்னு சொன்னா அவனே எல்லா பொறுப்பையும் எடுத்து செஞ்சிட மாட்டானா என்ன? விக்கிக்கு நான் லவ் பண்றதெல்லாம் தெரியும், ஆனா அம்சா தான் அந்த பொண்ணுன்னு தெரியாது. சொன்னா ஹெல்ப் பண்ணுவான் தான், ஆனா அம்சா. என்ன ஜீவா, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாத. எதுக்கு அம்சான்னு இழுத்துக்கிட்டு இருக்க நீ? போய் விக்கி கிட்ட ஹெல்ப் கேளுடா. எப்படி மச்சான் போய் கேட்கறது? அம்சாவும் நானும் லவ் பண்ணோம். திடீர்னு நான் உன் கல்யாணத்துக்கு ஊருக்கு வரும்போது அம்சாவை நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறியோன்னு சந்தேகப்பட்டு நான் அம்சா கூட பேசாம ஒதுங்கி போனேன். அதனால அவ என்கிட்ட கோச்சுக்கிட்டா. கல்யாணத்து அன்னைக்கு தான் அவ கல்யாண பொண்ணு இல்ல, நீ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா என்ன அசிங்கமா நினைக்க மாட்டானா? இதுவும் லாஜிக்கா தான் இருக்கு. சரி, இப்ப என்னதான் பண்றது? அது தெரியாம தாண்டா பைத்தியம் பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரை விட்டு போயிட்டா அம்சாவுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். அதுக்கு முன்னாடி அவ வீடு எங்க இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும். அவ வீட்டை கண்டுபிடிச்சிட்டா கூட அடிக்கடி வீட்டு பக்கம் நின்று வந்து ஏதாவது பேச ட்ரை பண்ணலாம். பாப்போம், ஏதாவது ட்ரை பண்ணி பாப்போம். ஜீவா தம்பி, பிரேம் ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன்டா. ஓகே ஓகே ஜீவா. அக்கா சொல்லுங்கக்கா. ஜீவா தம்பி, நலுங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. குழந்தை உங்களை காணம் காணம்னு தேடிக்கிட்டே இருக்காங்கப்பா. போய் சத்த என்னன்னு கேக்குறீங்களா? ஓகே ஓகேக்கா, இந்த போறேன். தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கக்கா. தம்பி, மண்டபத்துல நடந்த விஷயம் உங்களுக்கே தெரியும். அக்கா, இன்னும் நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? விடுங்கக்கா, விக்கியே அதை பெருசா எடுத்துக்கல. நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இல்லப்பா ஜீவா, குழந்தனுக்கு ரொம்ப பெரிய மனசு. அதனாலதான் அவர் பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு. ஆனா பொண்ணை கட்டி கொடுத்த எங்களுக்கு மனசு கேட்கலப்பா. இதனால அவ வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை வருமோ, திருட்டு குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டோமோன்னு அவளை காலம் முழுக்க குத்தி காட்டுவாங்களோன்னு ரொம்ப சங்கட்டமா இருக்கு தம்பி. அக்கா, உங்க வீட்டுக்காரர் தான் செயினை திருடினாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அப்புறம் ஏன் நீங்க இவ்ளோ புலம்பிட்டு இருக்கீங்க? விடுங்கக்கா, அதெல்லாம் அந்த குடும்பத்துல யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நயன்தாராவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கா. குழந்தை வெளி வார்த்தைக்கு அப்படி சொன்னாரா, இல்ல மனசளவுல எங்களை தப்பா நினைக்கலையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அதனால என் புள்ள வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீங்க தாப்பா உங்க ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த நகை காணாம போன விஷயத்த என் தங்கச்சி வாழ்க்கையில கொண்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரிய வைங்க தம்பி. ஐயோ அக்கா, என்னது இது? என்கிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு கையை கீழே போடுங்கக்கா. இல்ல தம்பி, விக்கி குழந்தைனுக்கு உங்க மேல நல்ல மரியாதை இருக்கு. நீங்க என்ன விக்கி தம்பி என்ன சொன்னாலும் கேட்கும். அதனாலதாப்பா உங்ககிட்ட சொல்றேன். நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த பிரச்சனையை என் நயன்தாரா வாழ்க்கையில கொண்டுட்டு வராம நீங்க தாப்பா பாத்துக்கறேன்னு. அக்கா, நீங்க இந்த மாதிரி பேசுறதுனால உங்க வீட்டுக்காரர் தான் திருடன்னு ஊருக்கே நீங்க வெளிச்சம் போட்டு காட்டுறது மாதிரி இருக்கு. முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டுங்கக்கா. அவர் தான் திருடினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? ஏதாவது ஒரு இடத்துல அவர் திருடினதை யாராவது பாத்திருக்காங்களா? இல்ல அந்த குழந்தை தான் அவர் தான் எடுத்தாருன்னு சொல்லிச்சா? எதுவுமே இல்லாம அவரை சொன்னா என்னக்கா அர்த்தம்? நீங்களே இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. என்னப்பா தம்பி செய்யறது? ஒரு குடியார பையில கல்யாணம் பண்ணி காலம் முழுக்க இப்படி அசிங்கப்படணும்னு என் தலையில எழுதியிருக்கு. எனக்கு பிடிச்ச பீடை என்னோட போனா கூட பரவாயில்ல, என் தங்கச்சியவும் தொடருதேன்னு நினைக்கலதாப்பா ரொம்ப சங்கட்டமா இருக்கு. அக்கா, வேதா நகை உண்மையாவே காணாம போச்சா, இல்ல யாரும் எடுத்து வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கார் மேல பழி போடுறதுக்கு திசை திருப்புறாங்களான்னு கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சும்மா நீங்க மனசை போட்டு குழப்பி கஷ்டப்படாதீங்கக்கா. கல்யாண வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? சரிங்க தம்பி, நீங்களும் குழந்தை வீட்டுல கொஞ்சம் பேசி புரிய வைங்கப்பா. கண்டிப்பாக்கா, கூடிய சீக்கிரமே இந்த நகை யார்கிட்ட இருக்கு, யார் எடுத்திருப்பா, இல்ல எங்க இருக்குங்கிற விஷயத்த ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கக்கா. அண்ணன் தம்பிகளோட பிறக்காம ஆதரவு இல்லாம நிக்கிற எங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரியும் பாவாடை மாதிரியும் ஆளுக்களெல்லாம் அந்த ஆண்டவனா பார்த்து அனுப்பி வைப்பான் போல் இருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. குழந்தை உள்ள கூப்பிட்டாங்க, போய் என்னன்னு கேளுங்க.
சரிங்கக்கா, நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. ம் சரிங்க தம்பி. வனசா, இடி வனசா. அத்தை வாங்க அத்தை. என்ன கல்யாணக்காரவங்க வாசல்ல நின்று அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது? இல்ல இல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க உள்ள வாங்க. சரி சரி, அதானே கேட்டேன். உன் வீட்டுல நடக்கிற கூத்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு நடந்தா தானே உன் கண்ணுலையும் கண்ணீர் வரும். எப்போதும் நடக்கிற கூத்து தானே, இதுல தனியா அழுது ஒப்பாரி வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி வா போவோம், வா. மொய் நோட்டை எடுத்துத்தா, எழுதிட்டு போறேன். ஏன் மொய் வச்சாதான் தெரியுமா? பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. உனக்காண்டி மொய் வைக்க வரலடி, என் தம்பிக்காண்டி, உன் ஒப்பனுக்காண்டி வைக்க வந்திருக்கேன். ஆயிருந்தே நீ என்னைய மதிக்கலைனாலும் என் தம்பி இல்லைன்னு போயிருமா, இல்ல என் கூட பிறக்கலைன்னு ஆயிருமா? என்னதான் இருந்தாலும் தம்பி தம்பி விட்டு பிள்ளை என்ன எனக்கு நெஞ்சில பாசம் இருக்கத்தான் செய்யுது. உங்களுக்கு தானே ஊராளுக முக்கியமா போயிட்டாளுக. சரி வாங்கத்த, எதுக்கு வாசல்ல நின்று பேசிக்கிட்டு உள்ள வாங்க. அதானே கேட்டேன், எவளையும் எதுவும் சொல்லிடக்கூடாதே, உடனே பொத்துக்கிட்டு வந்துடும் கோவம். சரி வா முட்டி, வா உள்ள வா. வாங்கத்த உள்ள வாங்க. நெடுவாளி, அந்த மொய் நோட்டை எடுத்துட்டு வாவேன். இந்த வாரேன் வாரேன் வனசாக்கா. இந்தாக்கா, இந்த நோட்டு தானே? ஆமா ஆமாட்டி நெடுவாளி, நீனே இந்த மொய்யவும் எழுதிரு. அட்டேங்கப்பா, யாரா அது? பங்கசாத்தாவா? ஏன் ஆத்தா, என்ன ஆளே ஒரு டைப்பா மாறி போய் உட்கார்ந்துருக்க? சும்மாத்தேன். ஏன் எப்போதும் ஒரே மாதிரி இருந்தா நல்லா தெரியாதுல்ல? அதான் வீட்டுல இருக்கிற சேலையெல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்னா எடுத்து கட்டுவோமேனு கட்டியிருக்கேன். அது பொருட்களையாக்கும் உனக்கு. ஏழை சட்டை போடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழுத்துல எல்லாம் மின்னுதே, அதுக்காக கேட்டேன். ஆமா, நானா இப்படி அள்ளி மாட்டிக்கிட்டு திரியிறேன். என்னமோ இந்த வீடியோ எடுக்கிற ஆப்பு சரியில்லைங்க, அதனால இந்த கோலப்படுத்தி வச்சிருக்காளுங்க. என்னைய என்ன செய்ய சொல்ற? வா, அந்த மொய்ய வந்து எழுதுவா, வியாக்கியானம் எல்லாம் பேசுவா நல்லா. மொய் அக்கா, நானே செக்குனா நக்குன்னு எழுதுவேன், நக்குனா பொக்குன்னு எழுதுவேன். என்கிட்ட போய் மொய் எழுத சொல்ற? தப்பா எழுதி வச்சுட்டா பின்னாடி நீ செய்யும் போது கஷ்டமா இருக்கும்ல. வேற யார்கிட்டயாவது கொடுத்து எழுத சொல்லுக்கா. வேற யார்கிட்டடி கொடுக்கறது? இந்த ஊர்லயே நம்ம குரூப்லயே 5வது வரைக்கும் பள்ளிக்கூடத்துல போய் படிச்ச பெரிய படிப்பாளி நீ மட்டும்தான். உன்னைய விட்டுட்டு யார்கிட்ட போய் எழுத சொல்ற? நீ தானே எழுது. அக்கா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். 5வது வரைக்கும் பள்ளிக்கூடத்து போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சது நான் மட்டும்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கிழவி பேரை தப்பா வச்சிருக்காக்கா. அவ பேரை எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியாதே. பேரு தப்பா வச்சிருக்கா? பங்கஜம்ங்கிறதுல என்னடி பேரு தப்பா இருக்கு? ஏக்கா, பாயிங்கா வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் சாயிம்மா இல்ல ஜாயிம்மா, ஜாயும் ஜம்மா இல்ல சாயும் சம்மா, இதுதாக்கா பெரிய பிரச்சனையா இருக்கும். சா போட்டோம்னு வச்சுக்கவேன், ஒரு ஒத்த கொம்பை போட்டு ரெட்டை கொம்பை போட்டு சுழிச்சு விட்டு கழுதையில அடிச்சு தூள் கிளப்பிடுவேன். ஆனா ஜா போடணும்னு வச்சுக்க, அது எனக்கு வராதுக்கா. ஜிலேபி கொண்ட மாதிரி சுத்தி சுத்தி எழுதணும். அதை எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியாதே. முகரைய பாரு, முகரைய. எனக்கு எழுத தெரியாதுன்னா இல்லக்கா, எனக்கு எழுத தெரியாது, நீ வேற யாரையாவது கூப்பிட்டு எழுதிக்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கே தலையை சுத்தி மூக்க தொட்டுக்கிட்டு இருக்க? ஏக்கா, எதுக்கு இப்ப அசிங்கப்படுத்துற? எனக்கு எழுதலாம் தெரியும், அந்த ஜம் மட்டும்தாக்கா வராது, மத்ததெல்லாம் ஓகே தான். உன்னையெல்லாம் அம்சா உள்ளிக்கு இருந்தாலும் டீ, அவளையாவது கூப்பிடு, அவ வந்து எழுதட்டேன். சரிக்கா, டென்ஷன் ஆகாத. கூப்பிடுறேன். அம்சி குந்தானி, எட்டி அம்சி, இங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு போவேன். அக்கா, அம்சா மொய் எழுதனே, சத்த எழுதி தரியம்மா. ஓகேக்கா. ஆமா, வந்து இப்படி வந்து உட்காருவா. எழுதுடியே அலமேலு மருமவள, பங்கசம் பரமசிவம் 50,001 அப்படின்னு பார்த்து பூசியத்தெல்லாம் கரெக்டா போட்டு எழுது. ஏன் ஆத்தா, 501க்கு 50,001 சொல்ற? ஒழுங்கா பார்த்து சொல்லு, அப்புறம் மொய் கணக்குல தப்பு வந்துரும்ல. அடியே, பணத்திலேயே பிறந்து பணத்திலேயே பிறண்டுகிட்டு இருக்கிற என்னைய பார்த்து 501க்கு 50,001க்கு வித்தியாசம் தெரியலை நான் சொல்றேன். 50,001 தாண்டி எழுத சொல்றேன். இங்க வாரு, 50,000த்தையும் கட்டா கொண்டுட்டு வந்திருக்கேன். எக்கா, உன் மாமியாவாக்கா இது? எச்சி கையில காக்கா விரட்டாது. தம்பி மகளுக்கு 50,001 செய்யுது பாரு. ஓ மேல பாசம் இல்லைனாலும் தம்பி மகளுக்கு மேல பாசம் இருக்கத்தாக்கா செய்யுது. எங்கிட்ட ஒரு வகையில இருந்தா சந்தோஷம் தானடி. நம்மளைத்தான் ஆள் அண்டாம விரட்டுறாங்க, அவளைனாலும் நல்லா வச்சுக்கிட்டா சந்தோஷம் தான்.
இந்த கிளவி எல்லாம் ஒரு பேச்சுக்கு கூட நல்ல லிஸ்ட்ல சேர்க்க முடியாதுக்கா. இதெல்லாம் யாரு நல்லா இருக்கணும்னு நினைச்சிச்சு வனசாக்கா வேலை அப்படியே பாசத்துல வந்து 50,001 தள்ள போகுதாக்க. மக மட்டும்தான் நல்லா இருக்கணும், மக மட்டும்தான் உயிர் மூச்சு நாடி காத்துன்னு மகளுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற கிளவிக்கா இதுவாவது தம்பி மகளுக்கு நல்லா இருக்கணும், அவளுக்கு நம்ம கையால கண்டதை செய்யணுமேனு 50,000 ஓவாய கொண்டது செய்தாக்க. அடையாக்கா, அதுக்கு பின்னாடி எத்தனை உள்குத்து இருக்கோ யாருக்கு தெரியும். வலி 1000 இருந்தாலும் நான் அடுத்த வீட்ல இருந்து வந்த மருமக வனசா அப்படி இல்லையில, தான் கூட பிறந்த தம்பி மக, அவன் மேல பாசம் இருக்கலாம்ல, நம்ம அதையெல்லாம் எதுக்கு சந்தேகப்பட்டுக்கிட்டு. பனசாக்காவே இன்னும் அதிர்ச்சியில இருந்து மீளல. வாய் வழியா 4 கொசு பூந்துட்டு காது வழியா வெளியில வந்துருச்சு. அதுவே தெரியாம அது அப்படியே நிக்குது. இது பாசம். அடையாக்கா நீ வேற. அடியே அலமேல மருமவளே, என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? எழுது, பங்கசம் பரமசிவம் 50,001 எழுது. சரிங்க அத்தா. அடியே எழுதிராத நிறுத்தடி அடியே. அதான பார்த்தேன், இந்த கிளவியாவது 50,001 செய்யறதாவது. என் பேரை போட்டு மொய்ய செஞ்சா நாளைக்கே நான் செத்து போயிட்டேன்னு வையி, இந்த 50,000 இந்த வனசா குட்டி யாருக்கு செய்வா? அதான பார்த்தேன், என்னடா இந்த வில்லி மூளை இன்னும் வேலை செய்யாம இருக்கேன்னு பார்த்தேன். இந்த அதான் செஞ்சிருச்சுல்ல. பங்கசம் பரமசிவம்னு போட்டு நாளைக்கே நான் ஒரு கல்லடி மண்ணடி வட்டு செத்து போயிட்டேன்னு வையி, இந்த காசை இந்த குட்டி கொண்டு போய் வேற எவளுக்காவது செஞ்சுட்டு வந்துருவா. ஏன் காசை நான் கஷ்டப்பட்டு என் வயக்காட்டிலையும் வரப்பு காட்டிலையும் உழைச்சு கொண்டுட்டு வந்து என் மருமையும் கொடுத்த காசை நான் எதுக்கு கண்ட நாய்களுக்கும் தூக்குனாப்புல கொடுத்துட்டு போகணும்? ஆத்தா, இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ செத்துட்டீனா வனசாக்கா இந்த காசை கொண்டுட்டு வந்து உன் புதவுளிலே போட்டு புதைக்கணும்னு சொல்ல வரியா? ஏதோ சொல்றதா இருந்தாலும் டைரக்டா சொல்லி தொலை. நீ ஒரு பண பேய் பிசாசு மாதிரி பணம்னு அலைவியே தவிர யாருக்கும் 10 காசு எடுத்து கொடுத்து பழைக்க மாட்டேன். இந்த காசை என்ன செய்யணும், எப்படி எழுதணும்? வயசு போல எம்புட்டு நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கு, சொல்லு. இந்த காசு என் மருமையன் வயக்காட்டுல கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்து என் கையில கொடுத்த காசு முட்டி. இந்த காசு முறைப்படி பார்த்தா ஏன் மக விட்டு பேரம்பேத்திய ஏதாவது விசேஷம் வச்சா அதுகளுக்கு சேர வேண்டிய காசு. அதனால நீ லைலா குமார் கொக்கி குமார் அப்படின்னு போட்டு எழுதிக்க. என்னடி பாத்துக்கிட்டே இருக்க, எழுதுடி. அன்னைக்கிலிக்கா, நாங்க கூட உன் மாமியார சாதாரண வில்லி நினைச்சக்கா. ஆனா இந்த பொம்பளை வில்லாதி வில்லியாவுல இருக்கு. சீரியல் வில்லியே தோத்து போயிரும் போலயே. இன்னமும் பண்ணி தொலைஞ்சிட்டு போறாளுகம்டி, நமக்கு எதுக்கு அது? உழைக்கிற காசே ஒட்ட மாட்டேங்குது. ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு இந்த அலையா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இவ விட்டு காசை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? என்னமோ தொலைகிறாளுக, எவளுக்கோ கொடுக்குறாளுக. நான் போறேன், உள்ள வா.